1,00,000 கோடி ஏற்கனவே போக்குவரத்து துறைக்கு இழப்பு இருக்குது. இது எங்கேருந்து காசு எடுப்பீங்க? இப்போ 6 எரிகாட்டு ஊரில் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு தம்பி. அது எங்கேருந்து வாங்குவோம்? எந்த காசுலேருந்து வாங்குவீங்க? சிஸ்டம் சரி செய்யாமல், அரசியல் மாற்றம் செய்யாமல் ஆட்சி மாற்றம் நடந்தால் மீன் குழம்பு வச்ச பாத்திரத்தை அந்த பாத்திரம் கழுவாமல் சர்க்கரை பொங்கல் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஆட்சி. ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து சிஸ்டம் இங்கே சரியில்லை, இங்கே சிஸ்டத்தை மாற்றாமல் நீங்கள் ஆளை மட்டும் மாற்றுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வந்து அதனால் பலன் எதுவும் கிடையாது. அது உதாரணம் சொல்ல கேட்டால், சிஸ்டத்தை மாற்றாமல் இப்போ இருக்கிறத எப்படி கொண்டு வந்தீங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது கேட்டால், மீன் குழம்பு பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் செஞ்சால் எப்படி இருக்குமோ, கழுவாத மீன் குழம்பு அதுதான் மீன் குழம்பு பாத்திரம். அதுதான் சீமான் அவர்களும் சொல்கிறார். இங்கே ஆள் மாற்றம் வந்து ஆள் மாற்றது பெருசும் கிடையாது, ஆட்சி முறை மாற்றம் வேணும், இங்கே ஆள் தான் மாறிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கருத்து தான். சீமானவருடைய கருத்தை வந்து ரஜினிகாந்த் வந்து அவருடைய லாங்குவேஜில் சொல்கிறார், அவ்வளோதான். இன்றைக்கி அந்த 2 வார்த்தைகளுமே நான் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம் என்பதும், ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கழுவாத மீன் பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் சொல்கிறதும் இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கழுவாத பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் வச்சுருக்கு. சக்கரை பொங்கல் யாருன்னு சொன்னால் விஜய்ன்னு சொல்லணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்திரம்னா அந்த ஆட்சி முறை அதே தான், அப்படி தான் இருக்குது. ஒரே மாதிரியான ஆட்சி முறை. அங்கே ஆள் மட்டும் மாறுறாங்க. நேற்றுக்கு ஸ்டாலின் இருந்தார், இன்றைக்கி வந்து விஜய் இருக்கார், அவ்வளோதான். நேற்றுக்கு வெண்பொங்கல், இன்றைக்கி சக்கரை பொங்கல், அவ்வளோதான். வித்தியாசம் ஒன்று தான். யார் செய்தாங்களோ அது, நான் ராஜினாமா பண்ணவங்களை கூட 2வது, ஆனால் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டாங்க, அந்த பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க, அவங்க கட்சியிலே சேர்த்துக்கிட்டாங்க போது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா தாவேக அரசுக்கும் விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாயிடும். நீங்கள் கல்ட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வந்து மீண்டும் எம்எல்ஏ ஆக்கிடுவார், அல்லது நமக்கு வேறு ஒரு பதவி கொடுத்துருவா, அந்த இடத்துல வந்து டிவிக்கு ஜெயிக்கும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டியை வந்து மைனாரிட்டியை வந்து மெஜாரிட்டி ஆக்கிறதுக்கான அந்த வேலை செய்கிறீங்களா. அதில் 2 தொகுதியில் நீங்கள் தோற்றிக்கிறா கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இறங்கு முகம். ஒவ்வொருத்தர் பேரும் 1000 பேருக்கு சமம். அதனால தான் நான் ஒரு வீடியோவில் பேசுவோம் சொன்னேன், ஒரு ஓட்டு 1000 ஓட்டுக்கு சமம். அப்போ இந்த தேர்தலில் ஜானுடைய அந்த கணிப்புப்படி இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த 5லையுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சவால் இருக்கிறது நாம் தமிழ். சீமான் அவர்கள் குறித்து அவருடைய கணிப்பு என்கிட்ட சொன்னது, அது என்கிட்ட மட்டுமே இருக்குது அந்த கருத்து. சீமான் குறித்து, சீமான் அரசியல் குறித்து என்ன மாதிரியான வந்து ஒரு நிலைப்பா இன்றைக்கி இந்த டிவிக்கு நல்லா புரிஞ்சுக்கணுங்க, கவனமாக கேளுங்க. இந்த டிவிக்கு அரசு அமையறதுக்கு அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், சமீபத்தில் ரஜினி அவர்களின் ஒரு வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆகிட்டே வருது. அது சீமான் சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரியும் பார்க்கப்படுது. என்னென்னா, ஒரு ஆட்சி மாற்றம்ன்றது வந்து அடிப்படையிலே மாற்றமாக வர வேண்டும் சொல்லிட்டு சீமான் தான் அப்பப்போ பேசுவார். அதை வந்து ரஜினி வந்து ஆதரித்து பேசக்கூடிய அந்த வீடியோக்கள் இப்போ வைரலாக தொடங்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தான். அதாவது ஒரே வித்தியாசம் என்னென்னா வார்த்தைகள் தான் வித்தியாசம். ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் வந்து சிஸ்டம் இங்கே சரியில்லை, இங்கே சிஸ்டத்தை மாற்றாமல் நீங்கள் ஆளை மட்டும் மாற்றுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது வந்து அதனால் பலன் எதுவும் கிடையாது. அது உதாரணம் சொல்ல கேட்டால், சிஸ்டத்தை மாற்றாமல் இப்போ இருக்கிறத எப்படி கொண்டு வந்தீங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது கேட்டால், மீன் குழம்பு பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் செஞ்சால் எப்படி இருக்குமோ, கழுவாத மீன் குழம்பு அதுதான் மீன் குழம்பு பாத்திரம். கழுவாத மீன் குழம்பு பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து இது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இங்கே இருக்கிற சிஸ்டத்தை மொத்தமாக மாற்றணும். அதுதான் சீமான் அவர்களும் சொல்கிறார். இங்கே ஆள் மாற்றம் வந்து ஆள் மாற்றுறது பெருசும் கிடையாது, ஆட்சி முறை மாற்றம் வேணும், இங்கே ஆள் தான் மாறிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கருத்து தான். சீமானவருடைய கருத்தை வந்து ரஜினிகாந்த் வந்து அவருடைய லாங்குவேஜில் சொல்கிறார், அவ்வளோதான். அவர் வந்து மக்கள்கிட்ட வந்து புரிய முடியாது அவர் சொல்கிறார். இவர் நேரடியாக சொல்கிறார், ஆள் மாற்றம் கிடையாது, ஆட்சி மாற்றம் தான், ஆள் மாற்றம் கிடையாது, ஆட்சி முறை மாற்றம். அந்த முறை தான் சிஸ்டம் தான் முறை. அப்போ சிஸ்டத்தை மாற்றாமல் நீங்கள் மறுபடியும் திருப்பி ஆளுங்களை மாற்றிட்டா ஒரு பலனும் கிடையாது. இப்போ உண்மை தானே இது இப்போ நடக்குது இல்லை. இன்றைக்கி அந்த 2 வார்த்தைகளை நான் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம் என்பதும், ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கழுவாத மீன் பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் சொல்கிறதும் இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு.
இப்போ ஒரு கழுவாத பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் வச்சுருக்கு. சக்கரை பொங்கல் யாருன்னு சொன்னால் விஜய்ன்னு சொல்லணும் நீங்கள். பார்த்தீங்கன்னா பாத்திரம்னா அந்த ஆட்சி முறை அதே தான், அப்படி தான் இருக்குது. ஒரே மாதிரியான ஆட்சி முறை. அங்கே ஆள் மட்டும் மாறுறாங்க. நேற்றுக்கு ஸ்டாலின் இருந்தார், இன்றைக்கி வந்து விஜய் இருக்கிறார், அவ்வளோதான். நேற்றுக்கு வெண்பொங்கல், இன்றைக்கி சக்கரை பொங்கல், அவ்வளோதான். வித்தியாசம் ஒன்று தான். புரியுது சொல்கிறேன், பொங்கல் தான், ரெண்டுமே பொங்கல் தான். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் என்ன மக்களுக்கு என்ன இதெல்லாம் நன்மை என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அதுதான் ரஜினிகாந்த் அவர் சொல்கிறது அதுதான். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க, இன்றைக்கி அதுவும் நாளுக்கு நாள் ஒரு நாளும் நகர்ந்து போகும்போது சீமான் அவர்கள் சொன்ன கருத்தும் சரி, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளக்கூடிய தகுதி என்ன ஒரே கட்சி, அது நாம் தமிழர் கட்சி தான்ன்றது தெளிவாக தெரிஞ்சிடும். காரணம் என்னென்னா அடுத்தடுத்து பாருங்கள், ஏதாவது பெரிய மாற்றங்கள் ஏதாவது நடந்துச்சா? மாற்றம்னா இது மாற்றம் வேணும் அப்படின்னு சொன்னான். என்ன மாற்றம் நடந்தது கேட்டால், பிரச்சாரம் பண்ணும்போது சட்டை போட்டு வந்தார், செக்ரட்டரி போகும்போது கோட்டு போட்டுன்னு போகிறாரு, அவ்வளோதான் மாற்றம். அவர் குளிர் ரொம்ப தாங்க மாட்டார். அதுதான் சார். இப்போ எல்லாருக்கும் அந்த கோட்டு பைத்தியம் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு நினைக்கிறீங்க, அந்த கீர்த்தனான்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர், அவங்க வந்து வித்தியாசமாக போட்டுன்னு வந்து ரீல்ஸ் பண்ண சொல்கிறாங்க. என்ன வெளிநாட்டு முதலீடுகள்லாம் கொண்டு வருவேன். ஒரு தொழில்துறை அமைச்சர் நீங்கள் இதை சொன்னாலும் சொல்லுவாங்க, பெண்கள் வந்து இப்படி ஆடை அணியக்கூடாதா, பெண்கள் வந்து கோட் ஷூட் போடக்கூடாதா. நமக்கு இந்த கோட் ஷூட் முக்கியமே கிடையாது, வேலை நடக்கணும். இங்கே எதுவும் வேலை நடக்கலை, இது எல்லாம் சீன் காட்டுறது தான் நடந்துட்டுருக்கு. முழுக்க சீன் தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் தாராளமாக ரொம்ப மகிழ்ச்சி, நீங்கள் வந்து ஆணுக்கு நிகராக நீங்கள் கோட்டு போட்டுங்க, எல்லாம் பண்ணுங்கள். ஆனால் இந்த ஆணுக்கு நிகர்ன்றதை விட ஆணை விட கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திறமையை காட்டி நீங்கள் முதலீடு கொண்டு வாங்க. இங்கே புடவை கட்டியிருக்கீங்களா, கோட்டு போட்டுருக்கீங்க, முக்கியம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் இப்போ இங்கே கூட நம்ம இப்போ இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும்போது ஒரு உடை இருக்கும், வெளிநாட்டுக்கு போகும்போது அந்த வந்து அங்கே உள்ள அந்த கல்ச்சர் படி இவங்க வந்து கோட்டை மாற்றிப்பாங்க. இப்போ அமெரிக்கா, லண்டன் எங்கேயோ போகிறாங்கன்னு வச்சுங்களேன், எடப்பாடி கூட ஸ்போர்ட்ஸ் ஷூலாக போட்டு, எடப்பாடி போடுறது கிட்டத்தட்ட தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி இருந்தார். கோட் ஷூட் போட்டு தங்கப்பதக்கம் சிவாஜி மாதிரி. அதான் சார், இவருக்கே அந்த விபரீத. ஏன்னா அவங்களாம் எப்பயாவது போட்டிருந்தா கூட பரவாயில்ல, பார்க்காதது கூட திடீர்னு என்னடா அது தங்கப்பதக்கம் சிவாஜி வந்து மாதிரி இருக்குது நமக்கு, அப்படிதான். அதில் ஹைலைட்டாக அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டது அதுதான் கொடுமை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் சரி, நீங்கள் கோட்டு போட்டுங்க, ஷூட்டு போய் என்னவோ பண்ணிக்கோங்க. புரியுதா சொல்கிறது? நமக்கு அது பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்க போதா? வெளிநாட்டு முதலீட்டாளர்களை யாராவது நீங்கள் வந்து கொண்டு வர போகிறீங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷோ தான், அதான் வெறும் பார்வைக்கு தான் எல்லாமே நடக்குது. ஆனால் வேலை எதுவும் நடக்கலை. அதனால் இந்த மாதிரி மாற்றம்னா இதுதான் மாற்றம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வேட்டி சேலை எடுத்துகிட்டு கோட் ஷூட் போட்டாங்க. ஆண் பெண் எல்லாமே வந்து அமைச்சர்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இருக்கிற அத்தனை பேரும் வந்து போட்டால் கோட் ஷூட் போட்டுன்னு வந்து செக்ரட்டரி போட்டால் அது கூட ஆண் உச்சி கொட்டி பார்ப்பாங்க மக்கள். அப்படி ஆயிடுச்சு. இப்போ இன்னும் விவாதிக்கப்படுறதே என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் இன்றைக்கி என்ன கோட்டில் வந்தார், நாளைக்கு என்ன கோட்டில் வருவார், ஒரே கலர். அதுதான் சொல்கிறேன். இல்லை சொல்கிறேன், நான் சொல்கிறது மற்ற அமைச்சர்லாம் வந்தாங்கன்னா இந்த மாற்றம் தான். என்ன கேட்டால், நேற்று அவர் வந்து என்ன கலர் ஷோ, நான் இன்றைக்கி வந்து ப்ரௌன் கலரில் போட்டு வரேன், நீங்கள் நான் மெரூன், நீங்கள் நான் எல்லோவில் போகிறேன். இப்படி தான் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து, இப்போ அடுத்தது இவங்க வந்துட்டாங்கல்ல, வைக்கிறதுனா வந்துட்டாங்க கோட் ஷூட். அது மாதிரி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோட் ஷூட் போட்டு இதுதான் பிரச்சனை, இதுதான் பேச்சு ஓடிட்டுருக்கோம். என்னென்னு கேட்டால், இவர் கோட் ஷூட் இந்த கலரில் வந்தார், அவர் அந்த கலரில் வந்தார், இதுதான் நடக்கும். வேலை எதுவும் நடக்க போகிறதில்ல. மாற்றம் என்பது இதுதான் மாற்றம். புரியுது. குறிப்பாக சார், இப்போது நாங்கள் வந்து தூய சக்தி, ஏடிஎம்கே வந்து தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார் பரப்புரையின் போது விஜய் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தவொடனே தீய சக்தி கூட இருந்த கூட்டணி கட்சிகளை வலிச்சு ஆட்சியை நிரூபித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஊழல் சக்திகையிலேருந்து எம்எல்ஏக்களை உருவுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் இப்போது இவங்க எதிர்பார்த்தது ஒன்று. சரண், இவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஜெயிக்க மாட்டாங்க. முதல்ல இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினச்சி எல்லாருக்கும் தெரியும். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே தெரியும் இவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இந்த வெற்றி பெற்று வந்ததே நான் சொல்கிறேன், எனக்கு என்ன பிரச்சனை என்ன சிக்கல் வந்தாலும் நான் சொல்கிறேன், ஒப்பனாக நான் சொல்கிறேன், வெளிப்படையாக தைரியமாக போல்டாக எனக்கு பேசினா எனக்கு பழக்கம். நான் சொல்கிறேன், இந்த வெற்றியில் எனக்கு சந்தேகம் இருக்குது. அன்றைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன். இந்த வெற்றி, இந்த 108 பேர் வெற்றி பெற்றதில் எனக்கு சந்தேகம் இருக்குது. ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு, ஏதோ ஒரு தில்லுமுள்ளு நடந்திருக்கு, ஏதோ ஒரு ஃபோர்ஜரி வேலை நடந்திருக்கு, ஏதோ ஒரு 420 வேலை நடந்திருக்கு. அது என்னன்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து நாள் தெரியலாம். ஆனால் எனக்கு நான் நினைக்கிறது கேட்டால், இபிஎம்ல ஏதோ ஒன்று இவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த 108 என்பது அவங்களே வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்கல. எல்லாருமே
கடைசி இந்த 3 நாட்கள் 4 நாட்கள் இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டமைப்பு வேலையே நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரவை பட்டியல் வெளியிடுறாங்க, இவர் கோயிலுக்கெல்லாம் போகிறாரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. ஒரு கூட்டத்தில் வந்து ஆதவர்ஜனா சொல்கிறாரு, முதலமைச்சர் வந்து மு.க. ஸ்டாலின் தோப்பார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி இதெல்லாம் வந்து ஒரு நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஏதோ ஒரு கோல்மால், அது என்ன கோல்மால்ன்றது நமக்கு அது தெரிய வரல. ஒன்று வலுவான சந்தேகம் இருக்குது இந்த வெற்றியில். இவங்களே எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பாராம விஷயங்கள் நடக்குது. மக்களும் கூட பார்த்தீங்கன்னா தலையை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, இது நடக்கிறதெல்லாம் வந்து நிஜம்தானா, இது எப்படி இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூர் பகுதி மக்கள் மட்டுமே இல்லை, பரவலாக எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. அலைனா எல்லா தொகுதியும் தான் அந்த அலை வீசணும், ஏன் 8 மாவட்டங்களில் அந்த அலை வந்து வீசவே இல்லை, 28 தொகுதிகளில் வந்து வெற்றி பெறவே இல்லை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கான பிரதிநிதியே கிடையாது, முழுக்க அதிகாரிகளுடைய ஆட்சி அந்த 8 மாவட்டங்கள் இருக்கும்போது அதுக்கு என்ன வழின்றது தெரியல. இந்த சூழ்நிலையில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் பேர்த்துட்டு வருவாங்க, உடச்சிட்டு வருவாங்கன்னு நினச்சாங்க. அங்கே போகும்போது எட்டலை. ஸோ 3ல் 2 பங்கு போயிருக்கணும், அதுக்கான வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. போனதே 25 பேர், அதில் ஒருத்தர் எகிரி குச்சி ஓடி வந்துட்டார். மீதி இந்த 24 பேரில் இப்போ 20 பேர் 19 பேர் ஓடி வந்துட்டாங்க. ஒருத்தர் ஊசலாட்டத்தில் இருக்கிறாரு, சி.வி. சண்முகம். சரிங்களா? வந்து இந்த சைடில் ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே சைடில் போய் வந்து ராஜினாமா பண்ணாங்க. இதுவே வந்து மக்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான் இந்த டிவிகே அரசு செஞ்சுருக்கு. அது கட்சியாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும். ஏன்னா மக்கள் வாக்களிச்சிட்டாங்க, 5 ஆண்டு காலத்துக்கு நீங்கள் பணியில் அதை சேவை செய்யணும். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இடையில இருந்து உங்கள் பதவியை ராஜினாமா பண்ணுறீங்க. சரிங்களா? இது ஏதோ வந்து அரசு ஊழியம் பெறக்கூடிய வேலை கிடையாது, சம்பளம் வாங்குற வேலை கிடையாது. நீங்கள் வந்து உடனே வந்துட்டு நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நான் வேறு வேலைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மக்கள் வந்து உங்களுக்கு வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க 5 ஆண்டு காலத்துக்கு. மக்கள்கிட்ட போய் குறைஞ்சபட்சம் வந்து ஒரு கருத்து தெரிவிக்காமல், இல்லை மக்களுக்கு ஒரு அறிக்கையை கூட வெளியிட்டு இன்ன காரணத்துக்காக நான் வந்து என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா பண்ண. நல்லா கவனிங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்யணும், ராஜினாமா பண்ணணும்னா மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட ஒரு அறிக்கையில் வந்து தெளிவாக தெரிவித்து என்ன காரணத்தினால நான் வந்து இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியை நான் ராஜினாமா பண்ணுறேன். போய் ஓட்டு கேட்கும்போது போய் பிச்சை எடுத்தீங்கல்ல, வீடு வீடாக போயிட்டு ஒரு வீடாக போய் பிச்சை எடுத்தீங்கல்ல, அம்மா எனக்கு வாக்களிங்க, ஐயா எனக்கு வாக்களிங்க, அண்ணன் எனக்கு வாக்களிங்க, தம்பி எனக்கு வாக்களிங்க, இப்படி ஒரு வீடாக போய் பிச்சை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கி ஜெயிச்சிங்கல்ல. அப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணும்போது நீங்கள் என்னமோ பெரிய கலெக்டர் உத்தியோகம் போல போட்டு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் போய் வந்து வெக்கமான இல்லாமல் துண்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா இது மக்களை கொச்சைப்படுத்துறதா இல்லையா? நிச்சயமா. இந்த வேலையை யார் செய்திருந்தாலும், இந்த வேலையை யார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கின்னு போனீங்க, பணம் வாங்க போனீங்க, அதெல்லாம் ரெண்டாவது, அது வெளிச்சமாக தெரியதான் போகுது. உங்கள் பதவி கொடுத்தாங்க, அந்த பதவியை நீங்கள் வித்துட்டீங்கன்ற மாதிரி தான் பரவலாக பேசுகிறாங்க. இப்போ இந்த வேலையை வந்து தாவேகா அரசு அல்ல அரசை சார்ந்த நபர்கள் வந்து பண்ணாங்கன்னா இது வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிருப்தி ஏற்படுத்தும். யாருக்கு அதுன்னா, யார் செய்தாங்களோ அது, நான் ராஜினாமா பண்ணவங்கள கூட ரெண்டாவது, ஆனால் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கிட்டாங்க, அந்த பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க, அவங்க கட்சியிலே சேர்த்துக்கிட்டாங்க போது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா அரசுக்கும் விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாயிடும். மக்களை சந்திக்கும் போது மீண்டும் அந்த 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னா நீங்கள் கற்பனை கூட நம்பி நினச்சி பார்க்காதீங்க. அங்கே வாக்களிக்கும் போது அதே சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறு ஒரு கட்சியில் போய் நின்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செருப்படுத்தி வீசுவாங்க. இந்த 4 பேருக்குமே நான் சொல்கிறேன், மீண்டும் வேறு ஒரு கட்சியில் வந்து சார்பாக நீங்கள் போய் அதே தொகுதியில் போய் நின்னீங்கன்னா அப்போ தெரியும் உங்களுக்கு இதோட வழி என்னன்றது தெரியும். அதனால் எல்லாமே வந்து அவர் மேலே இருக்கிற அவர் பார்த்துப்பார் சொல்லி சொல்கிறீங்க இல்லையா, அந்த விஜய் பார்த்துப்பார், விஜய் அந்த விஜய்க்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் கிடையாது, தாவேக்கால வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் கிடையாது. அப்படிங்கும்போது உங்களை ஒரு நப்பாசை நீங்கள் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலை போயிட்டீங்களோ இல்லை ஆனால் நீங்கள் மீண்டும் அதே தொகுதியில் போய் நின்னாங்கன்னா இந்த 4 பேருமே, அது மதுராந்தகமாக இருக்கட்டும், தாராபுரமாக இருக்கட்டும், வந்து சமுத்திரமாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக இருக்கட்டும், நீங்கள் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே தொகுதியில் வேற ஒரு கட்சி பேரில் போய் நின்னீங்கன்னா மக்கள் வந்து வாக்களிக்க முடியும். ஏன்னா நீங்கள் ராஜினாமா பண்ணும்போது அந்த மக்கள்கிட்ட குறைஞ்சபட்சம் அந்த மக்கள்கிட்ட ஒரு வார்த்தையாவது நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும். என்னன்னு கேட்டால் இந்த காரணத்துக்காக நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம். அதுவும் 15 நாளில் என்ன சார் ஆகிடும் போது? அதை தான் நான் சொல்கிறேன், அதுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணமே இல்லை. அப்போ அந்த வாக்களித்த மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து சீப்பாக, அதாவது என்னன்னு கேட்டால் வந்து ஒரு புழு வந்து இந்த ஒரு சாக்கடை புழு மாதிரி தான் நீங்கள் மக்களை நினைக்கிறீங்க. மக்களை பொருட்டாவே நினைக்கவே இல்லையா? வாக்களித்த மக்களை ஓட்டு கேட்கும்போது போய் இப்போ வீடு வீடாக போய் பிச்சை மட்டும் எடுத்தீங்கல்ல, ஓட்டு கேட்கும்போது வீடு வீடாக போய் பிச்சை எடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாக்களித்து ஜெயிச்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களை ஒரு பொருட்டாவே நினைக்க வேண்டாம். நீங்கள் பாரு ராஜினாமா பண்ணிட்டு சபாநாயகர்கிட்ட போகிறீங்க, ராஜினாமா பண்ணிட்டு துண்டை தூக்கி போட்டு மாட்டிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்து தான் இருக்கிறாங்க. அதனால்
கற்பனை உலகத்தில் இருக்கோன்னா மீண்டும் நான் இன்னொரு படி மேலே போய் சொல்கிறேன். இந்த நபர்களே மீண்டும் தேர்தலில் இந்த நபர்கள் நிற்காம ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு நான் 29 எம்பி தேர்தல் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஆசைப்பட்டு இவங்க போயிருந்தால் கூட மீண்டும் தாவேகா சார்பில் அங்கே வந்து 4 பேர் போட்டிட்டாங்கன்னா கடுமையான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபத்துக்கு ஆளாவாங்க. என்னங்க ஒரு தேர்தலில் நாங்கள் வந்து டிவிகே வேணான்னு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அதிமுக வாக்களித்தாலும் டிவிகேன்ற கட்சிக்கு அங்கே வாக்கு இல்லை. அப்போ அந்த இடத்துல நீங்கள் ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நீங்கள் நின்னீங்கன்னா கூட கடுமையான போட்டியை வந்து எதிர்கொள்ள வேண்டும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த போட்டியில் அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர் போட்டியில் 5 அது வந்து திருச்சி கிழக்கு கணக்கில் வச்சுக்குவாங்க. திருச்சி கிழக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து வெற்றி பெற்ற தொகுதி சார் அது மீண்டும் கூட வந்து விஜய் வெற்றி பெறட்டும், நமக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த 4 தொகுதி நேர்மையாக பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணீங்க, திருச்சி கிழக்கு நீங்கள் ஜெயிச்சு கூட போங்க, பிரச்சனை. ஆனால் அந்த 4 தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதிமுக எம்எல்ஏ அந்த 4 தொகுதியில் கடுமையான ஒரு மக்கள் கோபத்தை, அதில் நீங்கள் 2 தொகுதியில் நீங்கள் வந்து தோத்தீங்கன்னா கூட கதை முடிஞ்சிச்சு. உங்கள் கல்ட்டுகள் தான் காலி ஆயிடும். அப்போ தான் விஜய்க்கு முதல் சர்க்கிளை இந்த 4 தொகுதியில் உங்களை நம்பி ராஜினாமா பண்ணா இல்லையா, நீங்கள் கல்ட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வந்து மீண்டும் எம்எல்ஏ ஆக்கிடுவார், அல்லது நமக்கு வேற ஒரு பதவி கொடுத்துருவா, அந்த இடத்துல வந்து டிவிகே ஜெயிக்கும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெஜாரிட்டியை மைனாரிட்டியை வந்து மெஜாரிட்டி ஆக்கிறதுக்கான அந்த வேலை செய்கிறீங்களா. அதில் 2 தொகுதியில் நீங்கள் தோற்றிக்கிறா கூட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இறங்கு முகம். அதுவே மிகப்பெரிய தோல்வி. 4ல் 2 தோத்தாலே 1 தோத்தாலே சொல்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு உங்கள் கல்ட்டு காலியாகும். அப்போ இதுதான் உங்களுக்கு சர்க்கிள். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் ஆயிடுச்சு. இப்போ நான் கேட்குறேன், இதே தோசை வந்து ஒரு வருஷம் கழிச்சு இப்போ பயங்கரமான ஒரு அதிருப்தியில் இருக்கிறாரு சரண் வந்து விஎஸ் பாபு. எப்போ வேணாலும் அவர் வந்து திமுக போயிடலாம். எதனால சார்? ஆமாம், அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. ஆமாம், கண்ட நபர்கள்லாம் அவர் சொல்கிறாரு. என்னன்னு கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் நம்ம அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து முன்னாள் முதலமைச்சரை நான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிருக்கிறேன். நான் ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பீட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9 பேரில் முதல்ல என்ன அறிவிச்சிருக்கணும் அமைச்சரா. அது அம்மா வந்தால் கூட செஞ்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை பரவலாக வந்து விஎஸ் பாபு தரப்பில் வந்து அம்மா வந்தால் கூட செஞ்சுருப்பாங்க, ஏன்னா வந்து எனக்கு மரியாதை கொடுத்துருப்பாங்க, என்னை அசிங்கப்படுத்துகிறார் தளபதி எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி கட்சி லாபிக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது. கூட இருக்கவங்களும் பேசுகிறாங்க, வந்து விஎஸ் பாபு கூட இருக்கவங்க பேசுகிறாங்க, அமைச்சர் பதவி ஏன் கொடுக்கல எனக்கு, ஆனால் 9 பேரை கொடுக்கல, அடுத்தது விரிவாக்கம் பண்ணுறீங்கல்ல, அப்போ அதில் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நான் வந்து புறக்கணிக்கிறாரு அப்படின்னு கடுமையான ஒரு அதிருப்தியில் வந்து இருக்கிறாரு. அவருக்கு ஏதோ சமாதானம் சொல்கிறாங்க. அதுபோல் வந்து பல அமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அமைச்சர் ஆகிட்டார். அவரும் நானும் ஒரே டைமில் தான் ரசிகர் மன்றம் ஆரம்பித்தோம். அவருக்கு முன்னாடி சீனியர் நான் தான், ரசிகர் மன்றத்தில் சீனியர் நான் தான், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாருங்க. இப்படி பரவலாக வந்து பார்த்தா உள்ளே வந்து புழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதை சொன்னாங்க, காணாததை ஏதோ கண்டாத சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வந்து இந்த எம்எல்ஏ பதவியை அவங்க ருசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பாகுபாடு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர்கள்கிட்ட வந்து இவங்க போய் அணுகும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லோக்கலாக இறங்கியே பேசுகிறாங்களா சில பேர். தகவல் நமக்கு வருது என்னன்னு கேட்டால் போடா வடான்னு பேசிக்கிறாங்களாம் ஒரு இந்த அமைச்சருக்குள்ளே போடா வரான்னு பேசிக்கிறாங்களாம். குறைஞ்சபட்சம் அந்த சீட்டுக்காவது ஒரு மரியாதை இருக்குது, வெளில போய் அப்புறம் என்ன வேணால் பேசிக்கலாம், சரிங்களா சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து பல பேர் அப்படி பேச சொல்கிறாங்க. இல்லை அதிருப்தியாளர்கள் இருக்காங்க, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு நான் கேட்குறேன், இன்றைக்கி 4 எம்எல்ஏக்களை வந்து அதிமுக வந்து நீங்கள் பேர்த்து கொண்டு போயிட்டீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய கல்ட்டு, கோடிக்கணக்கான பணம் இருக்குது, எல்லாம் இருந்து கூட உங்களால் 4 பேர் தான் பேர்க்க முடிஞ்சுது, சரிங்களா. இப்போ நான் கேட்குறேன் வந்துக்கிட்டா ஒரு 10 பேர் அதிருப்தியாளர்கள் திமுகவுக்கு அதிமுக போயிட்டாங்கன்னா உங்கள் ஆட்சி அவுட்டு. இப்போது 4 பேர் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து விடுங்க, பெரிய கல்ட்டு ஏதோ சீனெல்லாம் போட்டு நீங்கள் 4 பேரை கொண்டு போனது பெரிய வந்து சாதனைன்னு பேசிட்டு இருக்கீங்க. இன்னொரு கட்சியிலேருந்து கொண்டு வரது பெரிய விஷயம் கிடையாது. இதெல்லாம் கடந்த காலத்தில் எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அதை வெயிட்டாக பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய ஆளுமையை காமிச்சு வந்து விஜய் என்ற பெரிய ஆளுமையெல்லாம் காட்டி பணத்தை காட்டி அதை காட்டி 4 பேர் தான். திடீர்னு உங்ககிட்ட ஒரு 10 பேர் வெளியே போயிட்டாங்க, அமைச்சர் பதவி கிடைக்கல, ஆனால் திமுக அதிமுக போயிட்டாங்க. உங்கள் நிலைமை என்ன? ஆட்சி கவுந்துடும், அவ்வளோதான், ஆட்சி கவுந்துடும். இப்போது நீங்கள் என்ன செஞ்சிடணும், திருமாவளவன், இந்த கம்யூனிஸ்டுகள் வந்து முஸ்லீம் இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு ஸ்டெபிள் கவர்மெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக கொஞ்ச நாள் போயிருக்கு. உங்களுடைய கவனங்கள் எல்லாமே எங்கே ஃபோக்கஸ் ஆகணும், பிரச்சனை, மக்கள் பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். ஆளாளுக்கு தெரு போராட ஆரம்பிச்சிட்டான் சார் இந்த ஆட்சியில் 10 நாளில். டாஸ்மாகே போராடும், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம்,
இப்படி தினம் வந்து ஒரு போராட்டம். மின்சாரம் இல்லை போராட்டம், குடிநீர் லாரி டேங்கர்கள் லாரி டிரைவர்கள் போராட்டம், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் போராட்டத்திலே 15 நாளில் போராட்டம் தான், போராட்ட களமாக மாறிடுச்சு. அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்களா? அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியிலேருந்து இவனை தூக்கு அவனை தூக்கு, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது சார். நீங்கள் 4 பேர் உங்களால் தூக்க முடியும், அவ்வளோதான். மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலைக்கு வந்தவங்களில் 25 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 19 பேர் அங்கே போயிட்டாங்க. ஒருத்தர் இப்படியும் அப்படியும் இருக்கிறாரு. அவர் கனவு எப்படி ஆகுன்னே தெரில. சிவி சண்முகம் அவருடைய கனவு சொன்னார்ல ஒரு முறை முதலமைச்சர்கிட்ட, அன்றைக்கி தான் அவருக்கு இறங்க ஆரம்பிச்சுது. இது என்ன பேசணும்னு தெரியாமல் முதலமைச்சர் ஸ்கீமில் நான் என் கனவை சொல்லுவேன், அதை நிறைவேற்றுவாரா அப்படின்னு சொல்லி கேட்டார்ல. அன்றைக்கி தான் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 7:30 வந்து உட்காந்தான். எங்கே இது சிவி சண்முகம் தலையில் வந்து 7:30 வந்து உட்காந்தான். ஏன்னா கடந்த காலத்தில் திரும்பி ஞாபகப்படுத்துறீங்க விக்னேஷ் கஷ்டப்பட. அதுதான் இல்லை சார், அதெல்லாம் நான் நாகரிகமாக பேசுகிறேன். நம்ம அந்த அளவுக்கு பேசுகிறோம். அமைச்சரை, அதான் முன்னாள் அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அளவுக்கு நம்ம பேசலாம், ரொம்ப கண்ணியமாக பேசுகிறோம். அந்த கனவு கண்டார் பார்த்தீங்களா, இது அப்போ தான் சிக்கல் ஆரம்பிச்சுது. சிவி சண்முகம் தலையில் வந்து 7:30 வந்து உட்காடுறான். இப்போ நடு ரோட்டில் நிற்கிறீங்க பார்த்தீங்களா, எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு. சிவி சண்முகம் அதிமுகவும் இல்லை, டிவிகேவும் இல்லை, பிஜேபியே இல்லை, டிஎம்கே இல்லை. ஏன்னா கொஞ்சமான பேச்சாக பேசுகிறீங்க. ஒரு சட்டத்துறை அமைச்சர் கடந்த காலத்தில் வந்து ஒரு முதலமைச்சரை எவ்வளோ வார்த்தைகள், இது எல்லாமே வந்து ஜான் அவர்களுக்கு போயிடுச்சு. ஜான் ஆரோக்கியம் இவர் வந்து எங்கே சேர்த்தாலும் சிக்கல் தான். ஏன்னா மதிக்க மாட்டாருங்க, தலைமையே மதிக்க மாட்டார். நான் சொல்கிறதான்ற மாதிரி ஒரு அட்வைட் பண்ண. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமிகளாம் இந்த தகவல் போய் தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போக முடியல, அங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. ஒருவேளை அதாவது 3/2 பங்கு வந்து ஒருவேளை அதிமுக போயிருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த சிவி சண்முகத்தோட ஆட்டத்தை நீங்கள் வந்து குறைச்சி முடியும். ஏன்னா அவ்வளோ ஆட்டம் இருக்கும். ஒரு தலைவருங்க, ஒரு பொதுச்செயலருங்க, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் சார், ஆவேசமாக அடிக்க பாயிறது. சரி, இங்கே தான் அப்படி கேட்டால் முன்னாள் முதலமைச்சரை போடா வாடான்னு பேசுறது ஒரு அமைச்சர், முதலமைச்சர் வந்து அன்னைக்கு முதலமைச்சர் போடா வாடான்னு பேச, இதெல்லாம் தெரியாதா? விஜய் அவர்களும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஜான் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்ச எல்லாம் தெரியும். கட்டுப்படாத ஒரு மனிதர் சிவி சண்முகம், யாருக்கும் கட்டுப்பட மாட்டார். அப்போ அவர் என்ன செய்யறது? தனியாக விட்டுறது தான் நல்லது. இப்போ நடுவில் நிற்கிறாரு, எங்கேயுமே போகிறதுக்கு இடம் இல்லாமல். யாரை நம்பி இவ்வளோ நடந்தது? ஒரே ஒரு பெண்மணி நம்பி. புரியுதா சொல்கிறது? நான் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்னம்மா வாக்கலாம், அம்மா வாக்கலாம் நினச்சி இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தருதலே ஆகிட்டு இருப்பாங்க பிள்ளைங்கள்லாம். நல்ல வேலை மீண்டும் வந்து அவர் தாய் உள்ளத்தோடு மறுபடியும் அணைச்சிக்கிட்டார். யார்? எடப்பாடி. இல்லைன்னா வந்து நடுவில் விட்டு தான் இவங்க கதை அவ்வளோதான். இருக்கிற எல்லா பதவியும் இழந்து எல்லாமே போயிருக்கும். இப்போ சார் குறிப்பாக இப்போ அந்த 5 தொகுதிகளில் அந்த 4 தொகுதிகளான இடைத்தேர்தல் தான் இப்போது கூறாக பார்க்கப்படுது. என்டிகே என்ன ரோலை ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சிட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏக்கு அதிமுக மீண்டும் களத்தில் அதிமுக வந்து முழு வேகத்தில் போட்டிடும். அதுவும் குறிப்பாக வந்து அதிமுக தரப்புலேருந்து வந்த ஒரு சில செய்தி என்னன்னு கேட்டால் ஐடி விங்கை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நவீன உத்திகள் கையாளுறாங்க. அங்கேயும் ஒரு ஐடி விங்கு வந்து பெரிய அளவில் ஸ்ட்ராங்காக வந்து வாய்ஸ் ஆஃப் காமனுக்கு வந்து ஒரே டிமாண்டு தான். இது இந்த ஊடகங்களில் பேசக்கூடிய நபர்கள், அதுக்கப்புறம் வந்து ஆங்கர்ஸு, அப்புறம் எடிட்டர்ஸு எல்லாம் பயங்கர பிஸி. இது எதனா வந்து எனக்கு எதுவும் இல்லை, கையெழுத்து நம்ம அதை பொது சட்டமன்ற தேர்தலே கையெழுத்துக்கு விட்டப்பா உங்கள் படத்தை நீங்கள் வச்சுங்க, என்னை நிம்மதியாக இப்படி விடுங்க சார். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்கள் சார், எவ்வளோ தரேன் எல்லாம் உண்மையில தான். அதாவது விஜய் வந்து முதல் நான் சொல்கிறேன் 2024 ஆரம்ப காலத்தில் வந்து கூத்தாடிலாம் சொல்லாதீங்க, அரசியல் வரவே கூடாதுலாம் சொல்லக்கூடாது, அரசியலுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அரசியல் வருகையை நான் ஆதரித்தேன் முதல்ல. சரிங்களா? ஒருத்தர் வரவே கூடாது சொல்லக்கூடாது, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவருடைய செயல்படலாம் பார்த்தோம். தனி விமான பயணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாய்க்குட்டி தூக்கி வச்சு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அதிருப்தியானதே. சரிங்களா? அரசியலுக்கு வந்து சுத்தமாக வந்து முற்றிலுமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கேட்டால் வந்து தமிழ் தேசியம் ஒரு கண்ணு, இன்னொரு கண்ணு திராவிடம், இதெல்லாம் சொல்ல கருத்து முரண், கொள்கை முரண், செயல்பாட்டு முரண் எல்லாமே நம்ம தான் நம்ம வந்து நிலைப்படுத்தோம். ஆனால் அந்த காலகட்டத்திலேயே ஒரு 2-3 வீடியோ தான் ஆதரிச்சு அப்போ என்ன சொன்னாங்க, ஒரு ஊடகத்தில் தான் சொன்ன கேட்டால் சேகோரை வந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டாருன்னு. ஏன் கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு அதுவும் லட்சக்கணக்கில் கூட இல்லை, கோடிக்கணக்கில் வாங்கிட்டாரு. நான் சொல்கிறேன் கேட்டால் 100 யாரும் இல்லை,
ஜான் ஆரோக்கியசாமியோட நான் வந்து ஒரு 4 முறை ஹோட்டலில் சந்தித்து பேசியிருக்கோம். அப்பவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை வந்து அவர் பேமெண்ட் கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முறை நான் வந்து கொடுக்கணும்னு கேட்டால் அவர் தவிர்த்துருவார். திரும்ப நான் 2 போண்டா ஒரு டீ காஃபி எவ்வளோ அந்த பேமெண்ட்டு அவ்வளோதான். அது வந்து அவர் விட மாட்டார் எப்பவுமே. நான் கொடுக்கறதுக்கு போயிட்டு நான் பர்ஸ் எடுக்க இல்லை விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் பேமெண்ட் பண்ணுவார். ஒரு இவ்வளோ தான் இதுதான். அது நான் என்ன கேட்டால் அவர் அவர்கிட்ட வெளிப்படையாக நான் சொல்லிட்டேன், இல்லை சார் எனக்கு செட் ஆகாது, எனக்கு அரசியல் கட்சி வந்து எந்த கட்சியோடு நான் சேர்ந்தேன்னா எனக்கு வந்து நான் திடீர்னு என்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவேன். வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவேன். நான் திடீர்னு தப்புன்னு நான் சொல்லுவேன். என்கிட்ட இயல்பாக என்னுடைய இயல்பு அது. என் ரத்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அது மைனஸ்னால் எடுத்துங்க ப்ளஸ்னால் எடுத்துங்க. எனக்கு வந்து இன்கன்வீனியண்ட்டாக வந்து என்னால் செயல்பட முடியாது. எனக்கு திடீர்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லுவேன். அப்போ அன்றைக்கி கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு தான் நான் வந்து செஞ்சோட்டுக்காரனுக்காக நான் வந்து குனியாக வந்து பார்த்தீங்கன்னா அடிமை சாவகம் பண்ணேன். என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் ஃப்ரீயாக இப்போ தப்புன்னு சொல்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன்னு தவிர. ஆனால் அதே சமயத்தில் ஒரு ஐடியாலஜின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தேசியத்தை நீ தூக்கி நிறுத்துறதுனா அது நாம் தமிழ் மட்டும்தான். வேறு யாரும் வந்து தமிழ் தேசியத்தை தூக்கி இங்கே வந்து அரசியல் பண்ணுறதுக்கு தயாராகவும் இல்லை. அதுக்கான என்ன சொன்ன குறைஞ்சபட்ச நடவடிக்கை கூட இல்லை. சும்மா லெட்டர் பேட் வச்சுருக்கிறாங்க பல பேர். தமிழர் தன்னாட்சி, தமிழர் மண்ணுரிமை, தமிழர் தன்னுரிமை, இதெல்லாம் வந்து லெட்டர் பேடில் இருக்குது. ஆனால் வந்து செயலாக்கத்தில் இல்லை. அது செயலாக்கம்னா அது வந்து முழுக்க அதுவும் குறிப்பாக ஈழ அரசியல் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய அரசியல் கட்சி தான் எனக்கு தேவை. அது வந்து சீமானை தவிர வேறு எந்த ஆம்பளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈழ அரசியல் வந்து துணிச்சலாக நல்லா கவனிக்கணும், பேசுறது கிடையாது, துணிச்சலாக பேசுறது. தன் மீது எவ்வளோ வழக்கு போட்டாலும் பரவாயில்ல இது அப்படின்னு சொல்லி போகிறேன்னா அது சீமானவர் மட்டும்தான். அதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நானும் மற்றவர்கள் எதிர்பார்க்குறோம், அது யாருமே வரல. அப்போ இருக்கிறத நம்ம பலப்படுத்துகிறோம் தவிர சும்மா பேரளவுக்கு லெட்டர் போட வச்சுக்கிட்டு வந்து அவங்க பின்னாடி நம்ம சுற்றிட்டுலாம் இருக்க முடியாது. அது யார் வேணால் நீங்கள் எடுத்துங்க. அப்போது அந்த வகையில் வந்து கேட்டால் இவன் வந்து இது வந்து இன்னொரு திராவிட கட்சி தான். இன்னொரு ஆள்மாறத்தில் ஒரு நபர் வராரு, அவ்வளோதான். ஏன்னா வெண்பொங்கல் இருந்து இப்போ சக்கரை பொங்கல் வந்திருக்கு, அவ்வளோதான். சரிங்களா? மறுபடியும் வெண்பொங்கல் வரும், மறுபடியும் சக்கரை, இதே நம்ம பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ முதல்ல நம்ம யார் இங்கே வந்து இந்த தமிழ் தேசிய பொங்கல் வைக்கிறது யார்? அப்போது அப்படி தான் நம்மளுடைய பயனர். அதனால் வந்து அந்த காலகட்டத்தில் சொன்னால் கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டாரு லட்சம். எனக்கு இந்த தேர்தலில் நான் நினச்சேன்னா குறைஞ்சபட்சம் 10 லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா வந்து சம்பாரிச்சிருக்க முடியும். இங்கே ஒரு 2 வீடியோ, அங்கே ஒரு வீடியோ, இங்கே ஒளிஞ்சி அங்கே ஒளிஞ்சி, இங்கே ஒரு இப்படி ஒரு பேச்சு, அப்படி ஒரு பித்தளை மாற்று பேச்சு, இப்படி ஒரு அப்படிலாம் கிடையாது. எனக்கு எந்த பணமும் வேணான்ட்டேன். நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் வேணும், பேச்சுரிமை, கருத்துரிமை வேணும், எனக்கு பேச்சுரிமை வேணும். அதனால் நான் வந்து எல்லா பணத்தையும் தூக்கி ஆகணும், நீங்களே வச்சுங்க, என்னை வந்து கம்பல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். அதே சமயத்தில் விட்டேன். பேசாமல் இருக்கிறதுக்கே டிவிக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தொகை கொடுத்து ரெடியாக இருந்தாங்க பேசாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் அப்போ நான் சொல்கிறேன். அதனால் எனக்கு இப்போ இதனால் எனக்கு என்னென்ன கேட்டால் எல்லா இடத்துலையும் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க. வாய்ஸ் ஆஃப் காமன்லேயும் என் தம்பிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே பெண் டீம்லேயும் தம்பிங்க இருக்கிறாங்க. இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து இப்போது எடப்பாடி இறங்கியிருக்கிறாரு ஐடிவிங்க ஸ்ட்ராங் பண்ண சொல்லி. அங்கே யாருன்னா போனாலும் என் தம்பிங்க இருப்பாங்க. ஆனால் கருத்தாக உள்வாங்கிப்பட தவிர நான் வந்து யாரும் இன்னார் இந்த கருத்தை சொன்னாங்கன்னு கிடையாது. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஜான் ஆரோக்கியசாமி என் நண்பர். ஆனால் தினம் பேசுறதெல்லாம் கிடையாது. ஒரு பீரியடில் தினம் ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் கூட பேசியிருக்கோம் இரவு. இப்போ எனக்கு அது வந்து அவருடைய வேலையை அவர் பார்க்குறாரு, என்னுடைய வேலையை நான் பார்க்குறேன். என் வேலையில் அவர் வந்து தலையிட்டது கிடையாது, அவருடைய வேலையில் நான் தலையிட்டுருக்கிறேன். ஆனால் வந்து ஜான் வந்து பார்த்தா மிகப்பெரிய அறிவாளி. ஏன்னா சீமான் அவர்களுக்கு குறித்து அவருடைய கணிப்பு என்கிட்ட சொன்னது, அது என்கிட்ட மட்டுமே இருக்குது அந்த கருத்து. சீமான் அரசியல் குறித்து என்ன மாதிரியான வந்து ஒரு நிலைப்பாடு இன்றைக்கி இந்த டிவிக்கு நல்லா புரிஞ்சுக்கணுங்க, கவனமாக கேளுங்க. இந்த டிவிக்கு அரசு அமையறதுக்கு முதல் காரணம் வந்து ஜான் ஆரோக்கியசாமி. அந்த ஜான் ஆரோக்கியசாமி சீமான் குறித்து என்ன தகவல் சொன்னார், நாம் தமிழர் குறித்து என்ன தகவல் சொன்னார்ன்றது எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நான் என்னுடைய பயணம் சரி, ஐடியாலஜி படி நான் வந்து என்டிகேவை ஆதரிக்கிறேன், நாம் தமிழர் சீமான் அவர்கள் ஆதரிக்கிறேன். என் ஆதரவு சரியா, நான் சரியான நிலைப்பாட்டில் இருக்கிறேன்னா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா என் ஆய்வுக்கு உட்படுது. அதே சமயத்தில் ஜான் அவர்கள் ஆய்வுப்படியும் நான் சரியாக இருக்கேன். ஏன்னா இந்த கட்சி அவர் சொன்னது எனக்கு கேட்டால் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தாலும் போல மிருக பலம் உள்ளவங்க, ஒவ்வொருத்தர் பேரும் 1000 பேருக்கு சமம். அதனால தான் நான் ஒரு வீடியோவில் பேசுவோம் சொன்னேன், ஒரு ஓட்டு 1000 ஓட்டுக்கு சமம். அப்போ இந்த தேர்தலில் ஜானுடைய அந்த கணிப்புப்படி இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த 5லையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவால் இருக்கட்டுனா நாம் தமிழ். நீங்கள் வேணால் பாருங்கள். நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு பதில் உடனே கிடச்சிடும். 4% தான் வாங்கினார், 8% என்ன ஆச்சு, பல பேர் பைத்தியங்களை கேட்டுருக்கிறான்ல. இங்கே மட்டும் இல்லை, இளைஞர்களே ஒரு லூஸ் பைத்தியம் கேட்டு தானே இருக்குது. இப்போ தெரிஞ்சிடும், இந்த பை எலெக்ஷனில் தெரிஞ்சிடும் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்துடலாம். ஏற்கனவே வாங்கின ஓட்டையும் பார்த்துடலாம், இப்பயும் பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அலை சரண். இது வந்து சினிமான்ற அந்த அலையில் என்ன விழுந்த ஓட்டுகள். இப்போ அந்த அலைலாம் வந்து
கலைஞ்சி போச்சு. இப்போ தெரியும் களத்தில் வந்து இன்றைக்கி சராசரி தான். விஜய்க்கு என்ன பார்வையோ அதுதான் வந்து மற்ற தலைவருக்கும் அதே பார்வை தான். எல்லாரும் இப்போ சமமாகிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் நீ திராவிட கட்சியோட இன்னொரு திராவிட கட்சின்றது அடையாளம் ஆகிப்போச்சு. இங்கே ஊழலுக்கெல்லாம் பஞ்சமே கிடையாது. அங்கே எப்படி பஞ்சம் இல்லையா அது ஊழல் கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் தானே கொண்டு வந்து நீ உள்ளே போட்டிருக்கிற. கல்லாப்பட்டி கூட தானே உனக்கு இப்போ ஆதரவு தெரிவிக்குது. இப்போ எந்த வகையில் நீங்கள் வந்து பார்த்தா விஜய் போட்டிருக்க மிஸ்டர் கிளீன் என்ற அடையாளம் வந்து காலி ஆயிடுச்சு. புரியுது. காலி ஆயிடுச்சு. விஜய் வந்து மிஸ்டர் கிளீன் கிடையாது. ஏன்னா நீ ஊழல் செய்யலன்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு யார் இருக்கிறாங்க? கல்லாப்பட்டி கூட்டணி தான், ஊழல் கட்சியில் இருக்கிறவங்க தான், இவங்களாம் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அதனால் உதிரி கட்சிக்காரன் போயிடுச்சு. திருமாவளவன் தன்னோட சொந்த அடையாளத்தை இழந்துட்டாருங்க. மொத்தமே காலிங்க. விசிகன்ற கட்சி கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் 40 ஆண்டு காலம் அரசியல் பயணம் பண்ணீங்கன்னா இப்படி இருந்தால் அப்படி எல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விசிகா கிடையாது, கம்யூனிஸ்ட் கிடையாது, உதிரி கட்சியில் இன்றைக்கி எதுவுமே கிடையாது. எல்லாம் தன்னோட சொந்த அடையாளத்தை இழந்து பார்த்தீங்கன்னா வந்து கடலில் போட்ட பெருங்காய முறை ஆகிட்டான். டிவிக்கேன்ற கடலில் சொல்ல முடியாது, டிவிக்கேன்ற ஏரியில் வந்து கரைஞ்சி காணாமல் போயிட்டான். அப்போ இன்னைக்கு தெரியும் வந்து நாம் தமிழ் வலிமைன்றது இந்த 5 இடைத்தேர்தலில் தெரியும். அன்றைக்கி நீங்கள் வேறு சீமானை பார்ப்பீங்க. பல்வேறு கேள்வி தெளிவாகும். நேரத்துக்கு நன்றி சார்.